வணக்கம். ஜனவரி 22ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக சைனா மற்றும் ஹாங்காங் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர்த்தனத்தில் மதியம் 2 மணிங்க நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆகி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சைனா மற்றும் ஹாங்காங் மார்க்கெட் வீழ்ச்சிக்கு வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் என்னென்னா, ட்ரம்ப் புதிதாக வரி விதிக்க இருக்கிறாரு சைனா மீது. ஆனால் எவ்வளவுன்ற ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் முக்கிய காரணமாக சில வல்லுநர்கள் சொல்லியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இந்தியன் மார்க்கெட்ஸ் மேலும் 10% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பெரும்பாலான வல்லுநர்கள் கருதுவதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. 45 பேரிடம் அவங்க கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க வல்லுநர்களிடையே. அதிலிருந்து சொல்லியிருக்கிற 63 பேர் 63% கிட்டத்தட்ட 10% மேலும் மார்க்கெட் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கருதுறாங்க. 28% பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 10 to 20% இடையே மார்க்கெட் மேலும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. மீதம் இருக்கிற 9 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிருக்கு, இதற்கு மேலே பெரிய வீழ்ச்சி இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறாங்க. ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு 47 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே கிட்ட இருந்து. ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் தான் $100 மில்லியன் லோன் வழங்குறாங்க. இதில் $30 மில்லியன் ஜேகே டயர்ஸ்க்கும், மீதம் இருக்கிற $70 மில்லியன் அவங்களுடைய சப்சிடி நிறுவனமான கேவண்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும். ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் புது கம்பெனியை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில் அப்படின்ற பேக்கேஜ் ஃபுட்ஸ் பிரான்ச் வைத்திருக்கக்கூடிய கம்பெனியை தான் அவங்க டார்கெட் பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் குக்கிங் பேஸ்ட் இந்த கார்லிக் பேஸ்ட்னு நினைக்கிறாங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மாதிரி நினைக்கிறாங்க. ஜாம்ஸ், மயோனீஸ், பேக்டு பீன்ஸ், சைனீஸ் சாஸ் எல்லாமே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இந்த சில் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனியை ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. கோடெக் செக்யூரிட்டிஸ் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், லூப்பனுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2255, கொடுத்துருக்கிற ஸ்டாப் லாஸ் 2035. பேங்க் ஆஃப் பரோடாக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 245, ஸ்டாப் லாஸ் 220. பிரிட்டானியாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 5250, ஸ்டாப் லாஸ் 4730. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், இன்றைக்கி 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, பொதுவாகவே ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் டவுனில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2 சகோதரர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த லோதா பிராண்ட், அந்த ட்ரேட்மார்க்கை யார் பயன்படுத்துவது அப்படின்றது. கம்பெனியுடைய சிஇஓனா அபிஷேக் லோதா கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு, பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. லோதா குரூப்ன்ற பெயர்கள் அவருடைய சகோதரர் பயன்படுத்தக்கூடாதுன்னு இப்போ பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போயிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நியூலாண்ட் லேபரேட்டரிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 342 கோடி ரூபாய்க்கு போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய திறனை அதிகரிப்பதற்காகத்தான் இந்த பணத்தை பயன்படுத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. நியூலாண்ட் லேபரேட்டரிஸ் 342 கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஜொமேட்டோ மற்றும் ஸ்விக்கிக்கு இன்கிரெட் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆட் ரேட்டிங்குடன் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், ஜொமேட்டோக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 270, நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்விக்கிக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 540, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பாலிகேப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, நெட் ப்ராஃபிட் 458 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 5226 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 4340 கோடி ரூபாயாக இருந்தது. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க போல தெரியுதுங்க. அதுலேருந்து கிடைத்த தகவல், நிதியாண்டு 2025 அவங்க கொடுத்துருக்கிற ரெவென்யூ கைடன்ஸ், அதாவது 20,000 கோடி ரூபாய் எட்டுன்ற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்ன அவங்க சொன்னது நிதியாண்டு 2026 தான் இந்த எண்ணிக்கை எட்டுவதாக முன்ன அவங்க கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது 20,000 கோடி ரூபாய் வருவாயை நிதியாண்டு 2026 எட்டப்படும் முதல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க. அது இப்போ 2025 எட்ட போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. நடப்பு நிதியாண்டு 2025 முதல் 9 மாதத்தில் அவங்களுடைய வருவாய் 15,422 கோடி ரூபாய், 24% அதிகரிச்சிருக்கு போன ஆண்டு இதே கால அளவுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது. அடுத்த 5 ஆண்டிற்கான பாலிகேபுடைய கைடன்ஸ் என்ன அதுவும் கொடுத்துருக்காங்க CNBC TV18ல. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 6,000 கோடியிலிருந்து 8,000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். அவங்களுடைய வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பிஸ்னஸோடைய மார்ஜின் 11% 13% இருக்க வேண்டும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. FMEG வந்து எலக்ட்ரிக்கல் குட்ஸ் நினைக்கிறேன், ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக் குட்ஸ் நினைக்கிறேன். அதோடைய EBITDA 8% 10% இருக்க வேண்டும்ன்ற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் பேவுட் 30% மேலே இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் ஒட்டுமொத்த பிஸ்னஸில் 10% மேலே இருக்கும்ன்ற கைடன்ஸை கொடுத்துருக்காங்க பாலிகேப். வேவ் ஸ்ட்ராட்டஜி அட்வைசர்ஸ் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். JK சிமெண்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 4,830, 5,020, ஸ்டாப் லாஸ் 4,470. செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 875, 910, ஸ்டாப் லாஸ் 800. ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1,820, 1,880, ஸ்டாப் லாஸ் 1,650. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 3 ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. BPCLக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 390, 39% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. HPCLக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 450, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆயில் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 190, கிட்டத்தட்ட 45% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க சிட்டி. இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. ப்ராஃபிட் 121 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 48% அதிகரிச்சிருக்கு. இது கன்சாலிடேட்டட் பேசிஸில். வருவாய் இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு, 354 கோடி ரூபாய். EBITDA அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டாவுடைய விரிவாக்கம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 138 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 61% அதிகரிச்சிருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மோத்திலால் ஓஸ்வால். இது ரிசல்ட்டுக்கு பிறகுன்றது என்னுடைய புரிதலுங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 310 ரூபாய். MCXக்கு மோத்திலால் ஓஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6,100. L&T ஃபினான்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 180 பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மோத்திலால் ஓஸ்வால். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கீழே போயிருக்கு 18%, எண்ணிக்கை 111 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகரிச்சிருக்கு 8% இயர் ஆன் இயர்ல, எண்ணிக்கை 593 கோடி ரூபாய். கிராஸ் NPA கீழே போயிருக்கு 2.8%, போன குவார்ட்டரில் 2.97%. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.94%, போன குவார்ட்டரில் 0.99% இருந்தது. அடுத்த 12 மாதத்தில் 16லிருந்து 28% லாபம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எவை? எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டாக்ஸ். நொமுரா வந்து SBI லைஃப்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,800, 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜெஃப்ரீஸ் ICICI லொம்பார்ட் கம்பெனிக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2,500, 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் கோடெக் மஹிந்திரா பேங்க்கு ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் இருந்து பையாக. டார்கெட் 2,100, முன்ன சொல்லியிருந்தது 1,900, 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மெக்வாரி விப்ரோக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 330, 17% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு 1,000 ரூபாய், 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மதியம் 2 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. இந்தியா சிமெண்ட்ஸ் 13% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. டால்மியா பாரத் 4% விழுந்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா டெக்னாலஜிஸ் இன்ட்ராடேல 3% விழுந்தது. C&DLM 14% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் 10% விழுந்தது. டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் 6% வீழ்ச்சி. PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 4% கிரீன், பிறகு 6% ரெட்லியும் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு இன்றைக்கி இன்ட்ராடேல. ICICI Prudential லைஃப் இன்சூரன்ஸ் 10% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்துருக்கு. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் கரூர் வைசியா பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 243, ஸ்டாப் லாஸ் 219. டிக்சன் டெக்னாலஜிஸுடைய ஃபியூச்சர்ஸை ஷார்ட் பண்ணலான்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விளையாடுறது மிக மிக ரிஸ்கானது. கொடுத்துருக்கிற டார்கெட் 14,350, ஸ்டாப் லாஸ் 15,500. HDFC செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1,040, ஸ்டாப் லாஸ் 930. ட்ரெண்ட்டுக்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 5,390, ஸ்டாப் லாஸ் 6,010. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.